காலைதோறும் புதியவை. வியாதியை விலக்குவார். ஜூன் 27. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சங்கீதம் 107 வசனம் 20. கண் தெரியாத தாயார் ஒருவர் வீட்டில் வழுக்கி விழுந்து விட்டார். அவர்களது இடுப்பு பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் படுக்கையில் இருந்தார். அவளை பார்க்க வந்த அநேகர் இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டு படுத்த படுக்கையானவர்களை குறித்து பேசினார்கள். அந்த தாயாருக்கு இனிமேல் தான் எழும்பி நடப்பேன் என்கிற நம்பிக்கை இல்லாமல் மனம் கசந்து அழுதார். அவரை கவனிப்பதற்காக தூரமான இடத்திலிருந்து வந்த அவருடைய மகள் குணமளிக்கும் வாக்குத்தத்த வசனங்கள் அனைத்தையும் புத்தகத்தில் எழுதி வைத்து மருத்துவமனையில் இருந்த 21 நாட்களும் அம்மாவின் காது கேட்கும்படி காலையிலும் இரவிலும் அந்த வசனங்களை வாசித்து ஜெபித்தார். அம்மாவிற்கு தன்னம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை பேசி தாயாரை எழுந்திருக்க ஊக்குவித்தார். ஒரே மாதத்தில் அவர் எழுந்து உட்கார தேவன் உதவி செய்தார். உங்களில் யாராவது இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் நீங்களும் அவர்களுக்காக வேத வசனங்களை வாசிக்கலாமே. உங்களுக்காக சில வசனங்கள். 1. கர்த்தர் உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்றார். யாத்ராகமம் 23 வசனம் 25, யாத்ராகமம் 15 வசனம் 26. 2. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களின் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். உபாகமம் 7 வசனம் 15. 3. இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 2 ராஜாக்கள் 20 வசனம் 5. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். 4. கர்த்தர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். சங்கீதம் 103 வசனம் 35. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41 வசனம் 10. ஏதாவது வியாதியில் அகப்பட்டு இருக்கிறீர்களா? மருத்துவரை காட்டிலும் பரம வைத்தியரை நம்புங்கள். எல்லா வியாதியையும் குணமாக்க தேவனால் கூடும். ஜெபம். தேவனே, எங்கள் வியாதியை குணப்படுத்தி உம் நாம மகிமைப்பட உதவி செய்யும். ஆமேன்.